அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமான சகோதரர்களே, சூரா சப விளக்க உரையிட அடிப்படையில் 61வது பாடமாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தாலா மறுமை நிகழ்வை உறுதிப்படுத்துவதற்கு உதாரணமாக சொன்ன சூரத்துல் கஹ்ஃபில் வரக்கூடிய அஸ்ஹாபுல் கஹ்ஃபாஷிகளுடைய சம்பவத்தை தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகின்றோம். சென்ற வாரங்களில் சூரத்துல் கஹ்ஃப் 17வது வசனமாக வரக்கூடிய ஒத்தர ஷம்ஸ இதா தலஅத் தஸாவரு அன் கஹ்ஃபிஹிம் தாத்தல் யமீன் வைதா கரபத் தக்ரிலுஹும் தாத்த ஷிமால் வஹும் ஃபி ஃபஜ்வத்தின் மின் ذلك من آيات الله من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. இந்த முழுமையான ஆயத்துக்கு தஃப்சீருடைய விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா அந்த கஹ்ஃபாஷிகளை எவ்வாறு பாதுகாத்தான், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை கொடுத்தது. நேர்வழியை கொடுப்பது அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ் வழிகெடுக்க நாடினால் யாரையாவது எவராலும் அவர்களுக்கு நேர்வழி கொடுக்க முடியாது என்ற விடயங்களை தெளிவுபடுத்தி இருப்பதை நாங்கள் அந்த விளக்கமாக நாங்கள் பார்த்தோம். இன்னுமொரு துறையிலே அந்த வசனத்தை நாங்கள் சிந்திக்கக்கூடிய நேரத்திலே, அதாவது அறிவியல் ரீதியாக சிந்தித்தால் அதிலும் அல்லாஹு தாலா பெரிய பாடங்களை, பெரிய படிப்பினைகளை அந்த வசனத்தில் வைத்திருக்கின்றான். நீண்ட ஆய்வுகளுக்கு ஒரு முடிவாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். அல் குர்ஆனை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், அது எல்லா காலங்களுக்கும் பொதுவானது. அறிவுத்துறையிலே ஜாஹிலியா காலத்திலே, அதாவது கீழ்மட்டத்திலே அந்த காலத்தில் இருந்த நேரத்திலும், இன்று அறிவுடைய உச்சகட்டம், அறிவியல் உச்சகட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலத்திலும் தான், இதுக்கு பின்னால் இன்னும் எந்த அளவுக்கு அறிவு முன்னேறி வருகிறதோ எல்லா காலத்துக்கும் பொருத்தமானதாகத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். வெறுமனே சம்பவங்களை கூறி முடிப்பது அல்லாஹ்வுடைய நோக்கமாக இல்லை. அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்வதன் மூலமாக, சம்பவங்களை அவன் எடுத்து காட்டுவதன் மூலமாக அந்தந்த காலங்களிலே, அந்தந்த காலத்திலே அந்த சம்பவங்களை சிந்தித்து அந்தந்த காலங்களிலே பெரும் பெரும் படிப்பினைகளை பெறக்கூடிய விதமாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த வசனத்தை அன்று சிந்தித்ததுக்கும் இன்றைய ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இன்று இந்த வசனத்தை சிந்திக்கக்கூடிய விதத்திலும் பெரும் படிப்பினைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். எனவே இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா முக்கியமாக சூரியனுடைய ஓட்டத்தை பற்றி குறிப்பிடுகின்றான். சூரியனுடைய ஓட்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். சூரியன் ஒரு இடத்திலே நிற்கக்கூடியதாக இருக்கிறதா, பூமி தான் சுற்றி கொண்டு இருக்கிறதா, அல்லது இந்த சூரியன் அசைந்து கொண்டு அதுவும் ஓடிக்கொண்டு இருக்கிறதா என்பதிலே பெரும் கருத்து வேறுபாடு, ஆய்வாளர்களுக்கு மத்தியிலே பெரும் கருத்து வேறுபாடுகள் பல வருடங்களாக, பல 100 வருடங்களாக பேசப்பட்டு வருகின்றன. எனவே அந்த விடயத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகின்றான். நிறைய பேசப்பட்ட அதாவது ஒன்றுதான் இந்த சூரியனுடைய ஓட்டத்தை பற்றியது. அது இஸ்லாமிய ஆய்வாளர்களும் தான், இஸ்லாம் அல்லாத வேறு ஆய்வாளர்களும் தான் நிறையவே இதை பேசியிருக்கின்றார்கள். இது பற்றி பேசக்கூடிய வசனங்கள்ல இது மாத்திரமல்ல, வேறு வசனங்களும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். இந்த வசனமும் உண்டாக இருக்குது. அதே போன்று இந்த அறிவியல் துறையிலே பெரும் பெரும் ஆய்வாளர்களை எல்லாம் அவருடைய கவனங்களை குர்ஆனின் பக்கமாக திருப்பிய வசனங்களிலே ஒன்றுதான் இந்த வசனமும் என்பதாக உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வசனத்துடைய ஒரு விளக்கத்தை தான் நாம் இன்றைய பாடத்திலே பார்க்க போகின்றோம். குர்ஆனிலே நாங்கள் விஞ்ஞானத்தை அதாவது தேடவில்லை, விஞ்ஞானத்தை படிக்கவில்லை, விஞ்ஞானத்தை அதாவது தூண்டி விஞ்ஞான ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. முக்கியமான ஒரு விடயத்துக்குத்தான் விஞ்ஞானிகள் அந்த ஆய்வு செய்ததை பற்றிய ஒரு செய்தியை இந்த வசனத்தை தொடர்புபடுத்தி பேச வேண்டி இருக்கிறது. எனவே அதற்காக இறக்கப்பட்டதுமல்ல குர்ஆன். விஞ்ஞானம் படிப்பதற்காக, ஆய்வு செய்வதற்காக இறக்கப்பட்டது அல்ல குர்ஆன். குர்ஆன் நேர்வழிக்காகத்தான் இறக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட சில விஞ்ஞான உண்மைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். குர்ஆனை பிரட்டி பார்த்தால், ஆய்வு செய்து பார்த்தால் விஞ்ஞான உண்மைகள் நிறைய அதிலே கண்டெடுக்கக்கூடிய விதமாகத்தான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதுவும் ஆய்வுகளுடைய சரியான முடிவு, ஆய்வு செய்து 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 சரியான முடிவுக்கு வரக்கூடிய நேரத்திலே திரும்பி பார்த்தால் குர்ஆனை, அதுதான் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே விஞ்ஞானத்துடைய சரியான ஆய்வுகளுடைய முடிவுதான் அந்த குர்ஆனாக இருக்கிறது. விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், அன்று ஒரு கருத்து, இன்று ஒரு கருத்து, நாளை ஒரு கருத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அது சரி வரும் வரைக்கு, அது சரியான இடத்தை அடையும் வரைக்கு, சரியாக அதை கண்டுபிடிக்கும் வரைக்கு அவர்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எனவே குர்ஆன் அப்படி அல்ல.
ஒரு கருத்தை, அந்த கருத்தை சொன்ன கருத்து அன்று ஜாஹிலியா காலத்திலே சொன்ன கருத்து, அதே கருத்து தான் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அதுதான் உண்மையானது. அதன் பக்கமாகத்தான் எந்த ஆய்வுகள் செய்தாலும் முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றான். அப்படி இருந்தாலும் கூட இந்த விஞ்ஞானத்தை, அந்த ஆய்வுகள் குர்ஆனிலே செய்வது தவறான காரியமும் அல்ல, அது தடை செய்யப்பட்டதும் அல்ல. ஏனென்றால் ஆராய்வதிலும் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை வைத்திருக்கின்றான். குர்ஆனை ஆராய்வதிலும் ஹிதாயத்தை வைத்திருக்கின்றான். பல பேர் குர்ஆனிலே குறை கண்டுபிடிப்பதற்காக ஆய்வு செய்தார்கள், ஆராய்ச்சி செய்தார்கள். எத்தனையோ பேர்கள் அதிலே நேர்வழியை பெற்றார்கள். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், சூரத்து முஹம்மதுல 24வது வசனத்தில், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, விளங்க வேண்டாமா, ஆய்வு செய்ய வேண்டாமா, ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அம் அலா குலூபின் அக்ஃபாலுவா, அல்லது அவருடைய உள்ளங்களிலே பூட்டு தான் இருக்கின்றனவா, பூட்டு போடப்பட்டிருக்கிறதா, குர்ஆனை விளங்கக்கூடாதா? வெறுமனே ஓதிட்டு போவதற்கல்ல குர்ஆன், ஓதுவதற்கு நன்மை கிடைக்கிறது. ஓதுவதற்கு மாத்திரமல்ல, குர்ஆனை விளங்க, படிக்க, ஆய்வு செய்ய, அதிலே ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள, அதற்குத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை வைத்திருக்கின்றான். எனவே எந்த அளவுக்கு குர்ஆனை விளங்க, சிந்திக்க அதாவது மக்கள் முனைகின்றார்களோ அந்த அளவுக்கு ஹிதாயத்துடைய பகுதியை அல்லாஹு தஆலா திறந்து கொடுத்து விடுவான். எனவே இந்த வசனத்திலே அன்றையவர்கள் ஆராய்ந்த ஒரு விதமும் இன்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய விதமும் வித்தியாசமாக இருக்கிறது. இன்றைய அறிவியல் துறையிலே முன்னேற்றம் காணப்பட்ட இந்த நேரத்திலே பெரும் ஆய்வுகளை செய்கின்றார்கள், ஆராய்ச்சி செய்கின்றார்கள். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்திலே குர்ஆனை விளங்கினார்கள், ஆய்வுகள் நடத்தல, பெரிய ஆராய்ச்சிகள் செய்யல. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த கருவியோ அந்த அறிவியல் துறைகளோ எதுவுமே இருக்கல்ல. குர்ஆனிலே சொல்லப்பட்ட செய்தியை விளங்கினார்கள். விளக்கத்திலே மாறு கிடையாது. இன்றும் தான் எந்த ஆய்வுகள் வந்தாலும் சஹாபாக்கள் சொன்ன விளக்கங்கள், சஹாபாக்கள் நடந்து காட்டிய விளக்கங்கள் குர்ஆனுக்கு அது மாற்றமடைய மாட்டாது. ஷரியாவுடைய துறையிலே அது சரியாகத்தான் இருக்கும். அது எந்த விளக்கங்கள் வந்தாலும் அது மாற்றமடைய மாட்டாது. அதோட வேறு வேறு விளக்கங்களை, கண்டுபிடிப்புகளை, உலகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த குர்ஆனிலே ஆய்வு செய்யக்கூடிய விதமாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உதாரணத்துக்கு பாருங்கள், அன்று அல்லாஹ் இந்த மக்களை பார்த்து சொல்கின்றான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த ஒட்டகத்தை அவர்கள் பார்த்து சிந்திக்க கூடாதா, அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் அன்றைய மக்கள் ஒட்டகத்தை வெறுமனே பார்த்தார்கள், ஒரு மிருகமாக. அதில் உதவிகள், சில விஷயங்களை அவர்கள் கண்டார்கள், ஒட்டகத்துடைய அந்த வடிவங்களை கண்டார்கள். அதை வளர்க்கக்கூடியவர்கள் அதிலே அனுபவங்களை கண்டார்கள், அந்த ஒட்டகத்திலே அனுபவ ரீதியான அறிவுகளை கண்டெடுத்தார்கள். எனவே அந்த அளவு தான் அவர்களுக்கு. ஆனால் இன்று பாருங்கள், ஒட்டகத்துடைய ஒவ்வொரு அணுவணுவாக ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. ஒவ்வொரு செயலையும், அதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளுடைய பகுதிகளையும் ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் தனி புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஒட்டகத்தை பற்றி மாத்திரம். ஒட்டகத்தை பற்றி மாத்திரம் பெரும் ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் செய்து தனி புத்தகங்கள் மாத்திரம். எனவே அல்லாஹ் கூறுகின்றான், இந்த ஒட்டகத்தை அவர்கள் பார்க்க கூடாதா, ஒட்டகத்தை பார்க்க கூடாதா? எனவே அன்று ஒட்டகத்தை பார்த்து அன்றை விளங்கினது, அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை அவர்கள் கண்டுபிடித்ததும், அதை விளங்கிக் கொண்டதும், அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை அவர்கள் விளங்கிக் கொண்டதும், இன்று ஆய்வுத்துறையிலே அதை ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஒட்டகத்துடைய விஷயங்களை எல்லாம் அவர்கள் படித்து அல்லாஹ்வுடைய குதிரத்தை, சக்தியை, வல்லமைகளை எல்லாம் விளங்கெடுத்து நேர்வழியின் பக்கம் வருவதும் வித்தியாசப்பட்டதாக இருக்கிறது. எல்லாம் ஒன்றுதான். நேர்வழியின் பக்கம் வருவதற்காகத்தான் அல்லாஹ் அவ்வாறு வைத்திருக்கின்றான். வைலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத், அல்லாஹ் சொல்கின்றான், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சிந்திக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அன்று வானத்தை பார்த்தார்கள், மேலே வானம் இருக்கிறது, ஏதோ நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் தென்படுகிறது, இவ்வளவு தான் அவர்களுடைய அறிவுக்கு தென்பட்டது. இன்று ஆய்வு எந்த அளவுக்கு போகிறது, வானத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கின்றார்கள். விண்ணிலே தான் பெரும் ஆராய்ச்சி, ஒவ்வொரு கோள்களாக ஆராய்கின்றார்கள். எந்த அளவு பெரும் பெரும் அதாவது நுட்பமான விஷயங்களை எல்லாம் அந்த ஆகாயத்திலே, அந்த வானத்திலே அவர்கள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். முடிவு கிடையாது, அந்த ஆய்வுக்கு முடிவு கிடையாது. அவர்கள் மேலே போய் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கருவிகளை கண்டுபிடிக்கின்றார்கள், இன்னும் இன்னும் மேலே போக கருவிகளை கண்டுபிடிக்கின்றார்கள், இன்னும் மேலே உள்ளதை எல்லாம் பார்க்க. இது அறிவுத்துறையிலே கூடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதை தூண்டி இருக்கின்றான். வைலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், அவர்கள் மலைகளை பார்க்க வேண்டாமா, அது எவ்வளவு நட்டப்பட்டிருக்கிறது. பூமி ஆடி அசைந்து போகாமல், பூமி விழுந்து விடாமல் அதை பிடித்து கொண்டிருப்பதற்காக அந்த மலைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றானே, அந்த மலைகளை அவர்கள் பார்க்க கூடாதா? எனவே அன்று மலைகளை பார்த்தார்கள் மலைகளை. இன்று பார்க்கக்கூடிய விதம் வேறு. எவ்வாறு ஆராய்ச்சி, அதனுடைய மண்ணை, அதனுடைய கல்லை, அதனுடைய ஒவ்வொன்றாக அந்த மலை எதிர்காலத்தில் எப்படி ஆக போகிறது, முன்பு எப்படி இருந்தது, இந்த மலையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் என்றெல்லாம் பெரும் பெரும் ஆய்வுகள் இன்று இந்த மலைகளை வைத்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒயிலல் அரளி கைஃப சுத்தியத், பூமியை அல்லாஹ் எவ்வாறு தட்டையாக படைத்திருக்கின்றான் என்று
அவர்கள் சிந்திக்க கூடாதா என்று அன்று அல்லாஹ் கேட்கின்றான். எனவே அன்று பூமியை பார்த்தார்கள், வெறுமனே பாலைவனத்தையும் பூமியையும் பார்க்கின்றார்கள், அவ்வளவு தான் தெரியும். இன்று இந்த பூமியை சுத்துகிறதா, நிற்கிறதா, யாரை சுட்டுகிறது, தன்னைத்தானே சுட்டுகிறதா, சூரியனை சுட்டுகிறதா என்றெல்லாம் எந்த அளவு ஆய்வுகள் நடத்தி நாளுக்கு நாள் வித்தியாசமான ஆய்வுகளை எல்லாம் செய்து கொண்டு இந்த பூமியிலே எவ்வளவு பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டு இன்றைக்கு இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான், அவைகளை எல்லாம் ஆய்வு நடத்தி போட்டு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்து விட்டு நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் கூறுகின்றான் சூரா ஃபுஸ்ஸிலத்திலே, சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், எல்லா பகுதிகளிலையும் எங்களுடைய அத்தாட்சிகளை நாங்கள் காட்டிக்கொண்டே இருப்போம். அன்றும் காட்டினோம், இன்றும் காட்டுகின்றோம். இந்த தஃப்சீருடைய விளக்கம் பேசும்பொழுது அன்று பேசினார்கள், அதாவது வெற்றிகளை, முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றிகளை, உதவிகளை எல்லாம் தஃப்சீர் எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று வேறு வேறு உலகத்துடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த பூமியிலே வெளிப்படுத்தாமல் இந்த பூமியை அழிக்க மாட்டான். எனவே சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், எல்லா பகுதிகளிலையும் எங்கள் அத்தாட்சிகளை நாங்கள் காட்டிக்கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. இவர்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று அவர்கள் எவ்வளவு மார்பு தட்டினாலும் புதிதாக பேசினாலும் புதிய விடயம் அல்ல. அல்லாஹ் உங்களோட அறிவை வளர்த்துக்கோங்கோ, நாங்கள் எல்லாத்தையும் வச்சுதான் நிற்கும், கண்டுபிடிக்க எல்லாமே இருக்கின்றது, கண்டுபிடிக்கப்பட்டதுதான் எல்லாமே இருக்கின்றது. கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு அறிவியல் துறையிலே அறிவு தேவை. எனவே அல்லாஹ் அறிவை காலத்துக்கு காலம் கொடுக்க அதனுடைய நுட்பங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுக்க முன்னேற்றங்களை எல்லாம் கொடுக்க அப்பொழுதுதான் அந்த கருவிகளை எல்லாம் வைத்து அவர்கள் கண்டுபிடித்துக் கொண்டு வருகின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலா சாதாரணமாகவே அன்றே கூறிவிட்டான், உங்களுடைய ஆத்மாக்கள் உங்களுடைய உடம்புகளை சிந்திச்சு பார்க்கலையா, எல்லாத்திலேயுமே நாய்க்கு நாங்கள் எல்லாத்திலையும் வெளியாக்குவோம், எல்லாத்திலேயுமே நாங்கள் அத்தாட்சிகளை வெளியாக்குவோம். எது வரைக்கும் தெரியுமா, ஏன் தெரியுமா இப்படி செய்கின்றோம்? ஹத்தா யத்தபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், அவர்களுக்கு அந்த குர்ஆன் உண்மையானது, தீன் உண்மையானது, ரசூல் உண்மையானவர், மார்க்கம் உண்மையானது, அதே போன்று அந்த ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எல்லாம் உண்மையானது, அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கின்றான், அவன் மட்டும் தான் தனித்தவன், இது உண்மையானது என்று அந்த உண்மைகளை அவர்கள் விளங்கிக் கொள்ளும் வரைக்கும், தெளிவாக அந்த உண்மையை விளங்கிக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் அத்தாட்சிகளை காட்டிக்கொண்டே இருப்போம். எனவே இன்று ஒவ்வொரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து ஆராய்ச்சி செஞ்சுவிட்டு சொல்கின்றார்கள், உண்மையிலேயே குர்ஆன் உண்மைதான், அன்று பொய்ப்பித்தாலும் இன்று உண்மைதான் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அதையும் ஒரு ஆயத்திலே சொல்கின்றான், வைதா கீல லஹும் மாதா அன்ஸல ரப்புக்கும், அந்த மக்களிடத்திலே குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்திலே அவர்களிடத்திலே கேட்கப்படும், உங்களோட ரப்பு எதை இறக்கி வைத்தான் என்று கேட்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? காலு அசாத்தீருல் அவ்வலீன், இது முன்பு வாழ்ந்த மக்களுடைய வெறும் இட்டுக்கட்டு கதைகள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எனவே அல்லாஹு தஆலா இது இட்டுக்கட்டு கதை கிடையாது, இது ஆய்வுத்துறையிலே, அறிவியல் துறையிலே உச்சகட்டத்தை அடைந்ததுதான் இந்த குர்ஆன் என்பதை இன்று நிரூபித்துக் கொண்டு அவர்களுடைய அந்த வாக்கை, அவருடைய அந்த சொல்லை, அவருடைய வாதத்தை பொய்ப்பிக்கக்கூடிய விதத்திலே இன்று குர்ஆன் இந்த ஆய்வுத்துறையிலே ஆய்வு செய்யப்பட்டு உண்மைக்கு நேர்பட்டு வரக்கூடிய நேரத்திலே அவருடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் பொய்யானது என்பதை இங்கே நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே எந்த ஆய்வுகள் செய்யப்பட்டு உண்மையான அந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு முஃமினை பொறுத்தவரையில, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில, ஆகா உலகம் மேலோங்கி விட்டது, அறிவியல் துறையிலே அதாவது மேல உச்சகட்டத்தை அடைந்து விட்டது, மனிதனுடைய சக்தியை பாருங்களே என்றெல்லாம் சிந்திக்க வேண்டியதில்லை. கண்டுபிடிக்கப்பட்டால் இவன் உடனே குர்ஆனின் பக்கமாக திரும்பினால் குர்ஆனிலே அது இருக்கிறது, குர்ஆனிலே அதை அல்லாஹ் சுட்டி காட்டியிருக்கின்றான், சைக்கிணையாக சொல்லியிருக்கின்றான், சம்பவமாக சொல்லியிருக்கின்றான், விளக்கமாக சொல்லியிருக்கின்றான், ஏதோ ஒரு வடிவத்திலே அல்லாஹ் அதை சுட்டி காட்டி இருக்கின்றான் என்பதை குர்ஆனை ஆராய்ந்தால் தெளிவாக கண்டுபிடிக்கலாம். எனவே அது மறைந்திருந்தது, முன்பு ஒரு காலத்திலே தெரியாது, இன்று அதாவது நாங்கள் தெரியாததை நாங்கள் இன்று கண்டுபிடிப்புகளின் மூலமாக வைத்து பார்த்தால் குர்ஆனிலே இருக்கின்றது என்று சொல்கின்றோம். இதுக்கு பின்னால் அறிவுத்துறையிலே அதாவது மேலோங்கினவர்கள் வந்து சொல்லுவார்கள், இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம் என்றால் குர்ஆனை பார்த்தால் குர்ஆனிலே இருக்கின்றது, ஆனால் நாங்கள் அதை பார்த்து விளங்கி இருக்க மாட்டோம், நாங்கள் அதை தெரிந்திருக்க மாட்டோம். எனவே அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு குர்ஆனிலே உண்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதனால் தான் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கின்றார்கள், இந்த வசனத்திலே நாங்கள் பார்த்து வரக்கூடிய இந்த வசனத்திலே ஒரு ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம் தெரியுமா? சூரியன் அசையக்கூடியது, ஓடக்கூடியது என்று ஒரு ஆதாரம் இருக்கிறது. அது நிற்கக்கூடியது அல்ல. பெரும்பான்மையானவர்கள் சூரியன் நிற்கக்கூடியது ஒரு இடத்திலே
என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது பிழையான கருத்து. சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது, அது அசைந்து கொண்டிருக்கின்றது, இதுதான் சரியான கருத்து. முன்னோர்கள், பழையவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அப்படி பேசி இருக்கின்றார்கள். சூரியன் ஒரு இடத்திலே நிற்கக்கூடியது என்று. அது தவறான கருத்து, குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கருத்து. குர்ஆனிலே ஒன்று உண்மையாக வரும் பொழுது அதைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த உண்மையை உடைப்பதற்கு வேறு ஒரு உண்மைதான் வர வேண்டும். எனவே சூரியன் ஓடக்கூடியது அல்ல, நிற்கக்கூடியது என்பதற்கு எந்த ஆதாரங்களும் தெளிவாக கிடையாது. ஓடக்கூடியது அது பொய்த்து கொண்டிருக்கிறது என்பதற்குத்தான் ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால் குர்ஆன் சொல்லக்கூடியதை தான் நாங்கள் எடுக்க வேண்டும் என்று ஷேக் ஹுசைமின் போன்றவர்கள் பேசியிருக்கின்றார்கள். எனவே மனிதனை பொறுத்தவரையில் அன்றைய காலத்திலே பார்க்கக்கூடிய நேரத்தில் சூரியனை பார்த்தால் சூரியன் ஒவ்வொரு அது ஒரே வடிவத்தில் தொடர்ந்து வந்து போய்கொண்டே இருக்கிறது. காலையிலே உதயமாகிறது, பகல் நேரத்தில் உச்சிக்கு வருகிறது, மாலையிலே அது மறைகிறது. இது சூரியன் வளமையாக இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு தான் அன்றைய மக்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னால் உள்ள காலத்திலே அந்த அறிவு வளர்ச்சி கூடிக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் எதை கண்டுபிடிக்கிறார்கள் தெரியுமா? சூரியன் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது. சூரியன் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது, பூமி சூரியனை சுற்றவில்லை என்றொரு கருத்துக்கு வருகின்றார்கள். அதற்கு பின்னால் சொல்கின்றார்கள், அதாவது சூரியனை பூமி சுற்றி கொண்டிருக்கிறது, பூமியும் ஏனைய கோள்கள் எல்லாம் சேர்ந்து சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது. சூரியன் அதனுடைய அந்த சூரிய குடும்பத்தின் நடுப்புள்ளியிலே அது இருக்கிறது, அதை சுற்றி கொண்டு எல்லா கோள்களும் இருக்கின்றன என்ற ஒரு கருத்துக்கு வருகின்றார்கள். அதற்கு பின்னால் வருகிறார்கள் ஒரு கருத்து. இந்த கருத்தை சொல்லக்கூடியவர் 1610 இத்தாலியைச் சேர்ந்த கலிலி என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த கருத்தை கண்டுபிடிக்கின்றார்கள். இந்த கருத்தை தெரியுமா? சூரியன் தரைப்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று அல்ல, அதுவும் அசைந்து கொண்டிருக்கிறது, அது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த கருத்தை கண்டுபிடித்தவர் அவர்தான். அதற்கு பின்னால் சொல்கின்றார்கள், சூரியனும் ஏனைய நட்சத்திரங்களை போன்று ஒன்று, ஏனைய கோள்களை போன்று ஒன்று, அதற்கும் ஒரு வட்டம் இருக்கிறது, ஓடக்கூடிய ஒரு தளம் இருக்கிறது, அதிலே அது ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ற கருத்தை சொல்கின்றார்கள். சையது குத்துப் தப்சீர் லிலாலில் குர்ஆன் என்ற தப்சீர், லிலாலில் குர்ஆன் தப்சீருக்கு எழுதக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள், சூரியன் நிற்கிறது என்றுதான் இவ்வளவு காலமாக பேசப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அது நிற்கக்கூடியது ஒன்று அல்ல, அது ஓடக்கூடியது ஒன்று என்பது தான் உண்மையான செய்தி. அது ஒரு நேர்கோட்டிலே அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிரமாண்டமான இந்த விண்வெளியிலே, மிகப்பெரிய விண்வெளியிலே அது ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் இந்த கருத்துக்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று பார்த்தால் இன்று எங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலே உள்ள நாசா என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி நிறுவனம் இதிலே உள்ள ஆய்வாளர்கள் கடைசியாக வந்திருக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா? சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்மையிலே கடைசியாக வந்திருக்கக்கூடிய முடிவு, சூரியனும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு நுக்தா, ஒரு புள்ளியை நோக்கி, ஒரு இடத்தை நோக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? முஸ்தகர் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். முஸ்தகர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே சோலார் எஃபெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அது ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நாசாவிலே உள்ள அந்த ஆய்வாளர்கள் கடைசியாக கண்டுபிடிக்கின்றார்கள். இந்த கண்டுபிடிப்பை அல்லாஹ் எவ்வாறு சொல்லியிருக்கின்றார் என்பதை கொஞ்சம் பாருங்கள். குர்ஆனிலே எப்படி தெளிவாக அல்லாஹ் சூரா யாசீனிலே கத்தத்துக்கு ஓதக்கூடியதல்ல, மூத்தானத்துக்கு ஓதக்கூடியதல்ல சூரா யாசீன். கண்ணை துறந்து கல்பை துறந்து பார்க்க வேண்டியது. வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர் லஹா, சூரியன் அதனுடைய முஸ்தகிரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் அவர்கள் சொல்வார்கள், முஸ்தகிர் என்ற இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் சோலார் எஃபெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அந்த முஸ்தகிரை நோக்கித்தான் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. அது முஸ்தகர் தஃப்சீருடைய கருத்துப்படிக்கு ஒரு இடமாகவோ ஒரு காலமாகவோ இருக்கலாம். அல்லாஹ் கூறுகின்றான், வஷம்சு தஜ்ரி என்றால் சூரியன் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது, முஸ்தகிரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன அந்த செய்தியை நாசா நிறுவனம், அந்த ஆய்வாளர்கள் கடைசியான முடிவுக்கு வருகின்றார்கள் என்றால் இந்த குர்ஆனுடைய அற்புதத்தை கொஞ்சம் பாருங்கள். எவ்வளவு ஆய்வுத்துறையிலே, அறிவியல் துறையிலே உச்சகட்டத்திலே பேசி இருக்கின்றது என்பதை பாருங்கள். இதை சொல்வதற்கு அல்லாஹ்வுக்கு தேவைதானா? சூரியன் ஓடுகிறது என்று அந்த காலத்தில் உள்ள மக்களை அதாவது பார்த்து சொல்ல தேவைதானா? சூரியன் ஓடுகின்றது என்றுதானே விளங்குகின்றது, சூரியன் போய்கொண்டிருக்கின்றது என்றுதானே விளங்குகின்றது. ஆனால் அல்லாஹ் கூறுகின்றானே, இது எங்கே தேவைப்படுகின்றது? ஆராய்ச்சியுடைய முடிவுக்கு எங்கே ஹிதாயத்தின் பக்கம் மக்களை திசை திருப்ப எந்த அளவுக்கு அது இன்று பேசுகிறது என்பதை பாருங்கள். எனவே குர்ஆனிலே தெளிவான ஆதாரங்கள் வந்திருக்கிறது. சூரியன் நிற்கக்கூடியது அல்ல, சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை நான் பேசக்கூடிய காரணம் ஏனென்றால் இன்று அதாவது விஞ்ஞானங்களிலே தவறான விளக்கங்கள்
செய்திகள் படித்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று வரலாறு என்ற ரீதியிலே இந்த செய்திகள் எல்லாம் அந்த விஞ்ஞான ஆய்வுத்துறையிலே பேசப்படக்கூடிய செய்திகள் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய உலமாக்கள் இதை கண்டித்து பேசியிருக்கிறார்கள். குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துண்டாக வந்திருக்கிறது. எனவே குர்ஆன் சொல்லக்கூடியது சூரியன் ஓடக்கூடியதுதான். இந்த வசனத்திலே கூட அல்லாஹ் எப்படி சொல்கின்றான், இதா தலாத் தஸாவரு வைதா கரபத் தக்ரிது. அல்லாஹ் சொல்கின்றான் தலாத் என்று சொல்கின்றான் சூரியனை பார்த்து, அது உதயமானால், அப்ப உதயமாக என்றால் அது அசைந்து வருகிறது. தஸாவரு அது சாய்ந்து வருகிறது, குகையை விட்டு சாய்ந்து போகிறது, வளைந்து போகிறது என்றால் சூரியன் ஓடுகிறது. இதா கரபத் அது மறைகிறது, சூரியன் மறைகிறது என்றால் மறைகிறது, போய் அது மறைகிறது. தக்ரிது இவர்களை விட்டும் தூரமாக செல்கிறது. அந்த வெயிலால் இவர்களுக்கு உஷ்ணம் தாங்க முடியாத ஒரு நிலைக்கு வராமல் சூரியன் தூரமாகி போகிறது. எனவே இந்த சிவத்துகள், இந்த வர்ணனைகள் எல்லாம் சூரியனை பார்த்து அல்லாஹ் கூறியிருக்கிறார். எனவே சூரியன் ஓடுகிறது. வஷ்ஷம்ஸு தஜ்ரி லிமுஸ்தக்ரின் லஹா, சூரியன் அதனுடைய முஸ்தக்ரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. லிஷ்ஷம்ஸி யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர வலல்லைலி சாபிகுன் நஹார் வகுல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன் வகுல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். எல்லா கோள்களும் அதனுடைய இடங்களிலே நீந்து கொண்டு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அது மட்டுமல்ல, இறுதியாக சஹீஹுல் புகாரியில முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், சூரியன் மறைந்து கொண்டிருக்கும் பொழுது, யா அபூதர், அபூதர் ஹல் தத்ரி ஐன தத்கபு ஹாதி, இந்த சூரியன் எங்கே போகிறது என்று கேட்கின்றார்கள். தத்கபு எங்கே போகிறது, அப்படி என்றால் சூரியன் போகிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது, எங்கே போகிறது என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இந்த சூரியன் இப்படி மறையக்கூடிய நேரத்திலே அது மறைந்து கொண்டு அரிசிக்கு கீழால் போகிறது, அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழால் சுஜூது செய்து கொண்டு போகிறது. அதுக்கு பின்னால் அந்த சூரியன் உத்தரவு கேட்கும், அல்லாஹ்விடத்திலே அடுத்த நாளைக்கு உதிப்பதற்காக உத்தரவு கேட்கும். அல்லாஹ் உதிப்பதற்கு உத்தரவு கொடுத்தால் அது அப்படியே உதித்து கொண்டிருக்கும். கடைசியின் கியாமத்தினால் வரக்கூடிய நேரத்திலே உத்தரவு கேட்ட நேரத்தில் அல்லாஹ் உத்தரவு கொடுக்க மாட்டான், அதாவது உதிப்பதற்கு உத்தரவு கொடுக்க மாட்டான். திருப்பியும் நீ மறைந்த இடத்திலே இருந்து உதிக்க வேண்டும். இதுதான் கியாமத்தினால் நெருங்கும் பொழுது மகரிபில் இருந்து மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் என்று சொன்னார்களே. எனவே அந்த செய்தி தான் இங்கே. எனவே ரசூலுல்லாஹ் இதை சொல்கின்றார்கள், அங்கே சூரியன் போய் அரிசிக்கு கீழால் போகிறது, அல்லாஹ்விடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டுதான் அது உதயமாகிறது. அங்க மொய்தி மௌலிதில் எழுதி வச்சிக்க மாதிரி அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களே, அவங்கள்ட்ட போய்த்து ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிப்பதற்கு உதயமாக உத்தரவு கேட்டு சலாம் சொல்லி அண்டேத்து நாளையில மாதத்தில கிழமையில நடக்கிற செய்தி எல்லாம் அவங்களுக்கு சொல்லி போட்டு அப்படியெல்லாம் போற செய்தி எல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே தான் அது உத்தரவு கேட்டு இவ்வாறான ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த சம்பவம் எதை உணர்த்துகிறது, சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரிகளே, இந்த செய்தியை கொண்டு வந்ததுடைய காரணமே இதுதான். இது ஏதோ நான் விஞ்ஞானம் படிச்சுட்டு விஞ்ஞானம் விளங்கப்படுத்த அப்படி வரல. இந்த செய்தியை ஒரே நோக்கத்துக்காக, குர்ஆனுக்கு மாற்றமான கருத்து எந்த ஆய்வாளர்கள் சொன்னாலும் அது பிழை என்று உலமாக்கள் விளங்கப்படுத்தினால் அது பிழைதான். இது நாம் பேசினது மட்டுமல்ல, இது பழைய உலமாக்கள், புதிய உலமாக்கள், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தந்தாவி, ஃபக்ருர் ராஸி, சையீது குதுப், குர்துபி, இப்னு தைமியா, இப்னு கையிம், அல்பானி, இப்னு பாஸ், இப்னு உசைமீன் போன்ற பெரிய உலமாக்கள் எல்லாம் இந்த செய்தியை, இதை என்னவோ உலக செய்தி பேசிய மாதிரி அல்ல, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக இந்த செய்திகளை பேசி இருக்கின்றார்கள். எனவே அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த இடத்திலே பேசப்பட்டது. இந்த ஆயத்தை அதோடு சம்பந்தப்படுவதனால நாங்கள் விளக்கம் கூறக்கூடிய நேரத்திலே அது எங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறது, மறைக்காமல் அதை சொல்லுவது. எனவே அல்லாஹு தஆலா எங்களை அதாவது நேரான பாதையிலே வழிநடத்துவானாக. மௌத்து வரைக்கு இஸ்திகாமத்தாக மார்க்கத்திலே இருந்து ஷரியை விளங்கி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா